இன்றைக்கி பார்த்திங்கன்னா விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி நடக்கும் பொழுதே குரு பயிற்சியும் நடந்துருது. இந்த குரு பயிற்சிங்கிற வார்த்தை எத்தனை டைம் கேட்டுட்ருக்கோம் இந்த வருஷத்தில். சரி, கூட சனி வக்ர நிவர்த்தியும் அடையுது. இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசி அதிபதி மாற்றம் ஏற்படும் காலகட்டத்தில் விருச்சக ராசிக்கு செய்யும் யோக பலன் நல்லது பிறக்கின்ற காலகட்டத்தில் ஒரு நல்ல விஷயம் இப்பொழுது வேகமாக நடக்கும். அது வேகம் அப்படிங்கிறது ஏன்னா செவ்வாய்ங்கிறது 45 நாளில் ஒரு கட்டத்தை மாறிடும் அதிவேகமாக. அதனால தான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசியில் சூரியன் கூடவே சுக்கிரன் இந்த கிரகம் இருக்கும் காலகட்டத்தில் சொல்ல வேணும். முதல்ல இந்த ராசிக்கு பப்ளிசிட்டி கிடைக்கிற நேரம். இந்த ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிற சனி பஞ்சமஸ்தானத்து அதிபதி. 5ல் சனி இருக்கிறது பார்த்திங்கன்னா 5 7 கனெக்ட் பண்ணி 4 5 7 கனெக்ட் பண்ணிடும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா இடம் இல்லை வண்டி வாகனம் ஏதோ ஒன்று கூட்டாக வாங்கலாமா அப்படின்னு ஒரு வேலை விஷயத்தை பார்ப்போம். சார் வேலை இல்லை, உங்கள் 6ஆம் அதிபதி 2ல் இருக்குது. இந்த வேலையை பற்றி பார்த்தோம். இதில் ஒரு சிலர் வேலை மாறுதல் பண்ணலாமா, வேறு பக்கம் ட்ரை பண்ணட்டுமா. ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி நடக்கும் பொழுதே குரு பயிற்சியும் நடந்துருது. இந்த குரு பயிற்சிங்கிற வார்த்தை எத்தனை டைம் கேட்டுட்ருக்கோம் இந்த வருஷத்தில். சரி, கூட சனி வக்ர நிவர்த்தியும் அடையுது. இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசி அதிபதி மாற்றம் ஏற்படும் காலகட்டத்தில் விருச்சக ராசிக்கு செய்யும் யோக பலன்கள் நிச்சயமாக யோக பலன் இருக்குங்க. கேட்டால் அவ்வளோ இதாக இருக்கும். ஏன்னா இத்தனை நாளாக தவறவிட்ட வாய்ப்புகள் அனைத்தையும் எப்போ பிடிக்க முடியும். குடும்பம், திருமண ரீதியாக, பொருளாதார ரீதியாக, செல்வ செழிப்புகள், ஏற்பட்ட சின்ன சின்ன அவமானங்கள், விரைய செலவுகள் இதெல்லாம் எப்போ மாறும்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? இப்போ நடக்க போகிற விஷயத்தை பற்றி பேசுவோம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லது பிறக்கின்ற காலகட்டத்தில் ஒரு நல்ல விஷயம் இப்பொழுது வேகமாக நடக்கும். அது வேகம் அப்படிங்கிறது ஏன்னா செவ்வாய்ங்கிறது 45 நாளில் ஒரு கட்டத்தை மாறிடும் அதிவேகமாக. அதனால தான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசியில் சூரியன் கூடவே சுக்கிரன் இந்த கிரகம் இருக்கும் காலகட்டத்தில் சொல்ல வேணும். முதல்ல இந்த ராசிக்கு பப்ளிசிட்டி கிடைக்கிற நேரம், புகழ் பெறுகின்ற காலகட்டங்கள். இவர் இருக்கார், இந்த நபர் இருக்காங்க. பெண்களாக இருந்தால் இன்னும் ஜாஸ்தி. ஏன்னா சுக்கிரன் கடாட்சம், ஒரு அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் கைக்கு கிடைக்கின்ற காலகட்டம். முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு ஹாப்பியஸ்ட் நியூஸாக மன திருப்தி கிடைக்கும் காலகட்டங்க. ரொம்ப நாளாக விரக்தி மனப்பான்மையிலிருந்து மாறுகின்ற காலகட்டம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் வரார், ராசியிலே சூரியனும் இருக்கார். இப்போ இந்த நேரத்தில் அதிகாரம் சொல்லியிருக்கேன். இப்போ கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறவங்க எவ்வளோ இதாக இருக்கும். நிரந்தர வேலைக்கு ட்ரை பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 6க்குரியவர் 2ல் இருந்து அதை குருவார்க்க ரூல் பாருங்கள். 6க்குரிய 2ல் இருந்து அது குருவார்க்க இந்த ராசி அதிபதி பார்த்திங்கன்னா அரசு நல்ல நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கும். இப்போ ஜாப் சம்மந்தப்பட்ட இதை ட்ரை பண்ணுறவங்க, அதுக்கு முன்னாடி ஒரு ஜாப் ட்ரை பண்ணோம், அதே ஜாப் திருப்பி கிடைக்குமா, அந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம், அந்த மாதிரி ட்ரை பண்ணுறவங்க இருக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா, சார் ஒரு வேலை நாட்டில் ட்ரை பண்ணேன், வெளிநாடு இந்த மாதிரி முயற்சி பண்ணேன், அது திருப்பி அதே கண்ட்ரிக்கு ட்ரை பண்ணலாமா, அதே வேலைக்கு ட்ரை பண்ணலாமா, அது மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைக்கின்ற காலகட்டம். இந்த ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிற சனி பஞ்சமஸ்தானத்து அதிபதி. 5ல் சனி இருக்கிறது பார்த்திங்கன்னா 5 7 கனெக்ட் பண்ணி 4 5 7 கனெக்ட் பண்ணிடும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா இடம் இல்லை வண்டி வாகனம் ஏதோ ஒன்று கூட்டாக வாங்கலாமா அப்படின்னு ஒரு முயற்சி வரும். இந்த கூட்டாக வாங்கினதில் இருந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகி இப்போ தான் நல்லபடியாக வரும். சரி, குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். நிறைய பேருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கிற காலகட்டம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா, சார் குழந்தைக்கு அந்த கோயில் போனேன், இந்த கோயில் போனேன் அப்படின்னு. இப்போ குழந்தை பார்க்கும்போது குருன்னு சொல்லும்போது குருக்கு அது கரெக்டாக அது தொட வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. சரி, இந்த குரு அப்படின்னு நிமித்தமாக வந்தது. இப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கின்ற காலகட்டமாக வந்திருக்கிறது. அதோட முக்கியமாக 5 7 தொடர்பு காதல் திருமணத்தை வலுப்படுத்தும் காலகட்டம். இப்போ இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். சார் பொருளாதார ரீதியாக மாற்றம் உண்டு, அது வாழ்வில் ஏற்றமாக இருக்கும். 5 8 தொடர்பு, அதான் குழந்தை சம்மந்தமாக எது பண்ணாலும் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்டில் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு கூட சக்ஸஸ் ஆகும் நிறைய பேர்த்துக்கு. சரி, இப்போ வேலை விஷயத்தை பார்ப்போம். சார் வேலை இல்லை, உங்கள் 6ஆம் அதிபதி 2ல் இருக்குது. இந்த வேலையை பற்றி பார்த்தோம். இதில் ஒரு சிலர் வேலை மாறுதல் பண்ணலாமா, வேறு பக்கம் ட்ரை பண்ணட்டுமா.
பொதுவாக இந்த கோச்சார ரீதியாக வேலை மாறுதல் நம்ம ரெஃபர் பண்ணலை. இருக்கின்ற பதவியில் அதே இடத்துல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு தான். வேறு கம்பெனி, வேறு பக்கம் அப்படிங்கிறது. ஒரு சில பிஸ்னஸ் பற்றி விட்டுட்டு கேட்குறீங்க. அதெல்லாம் நம்ம கோச்சார ரீதியாக அவ்வளோ அனுகிரகம் இல்லை. சரி, திருமணம் எப்போ தான் நடக்கும்? திருமணம் உண்டா? இதுதான் இந்த கேள்விக்கு ஒரு ரொம்ப நாளாக விடை தெரியாமல் இருக்கேங்க. குருபலன் வருதுங்கிறாங்க, வரலைங்கிறாங்க. நிச்சயமாக திருமணம் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இன்னும் சில மாதம் வெயிட் பண்ணணும். உண்மை அதுதான். கோச்சாரத்தில் குருபலம் வருகின்ற காலகட்டமாக இருக்குது. இப்போ நடக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா லக்னம் தசாபுத்தி ரீதியாக மட்டும்தான் எடுக்க முடியுமே தவிர கோச்சாரத்தில் வெயிட் பண்ணணும். அப்போ எத்தனை நாள்? இப்போ நீங்கள் பார்க்கறதுலேருந்து ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். ஜாதகம் பார்க்குறது, அந்த முகூர்த்தம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை பேசுறது எல்லாம் ஓகே. ஆனால் ஃபைனலைஸ் ஆகி மேரேஜ் டேட்டு ஃபிக்ஸ் ஆகிற காலகட்டம் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இது ரியாலிட்டி. இதில் பார்த்திங்கன்னா சார், ஆல்ரெடி பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர வாய்ப்பு அதிகம். பிரிந்த கூட்டுகள் ஒன்று சேர வாய்ப்பு அதிகம். இப்போ தான் தொழில்துறையோ வேலை ரீதியோ வீடு ரீதியோ கடனை இருந்திருக்கும். கடனை அடைக்க ஒரு வழி பிறக்குது. கடன் சம்மந்தப்பட்டதில் ஒரு மாற்றம் ஏற்படுகிற காலகட்டம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சார், அடகு வச்ச நகையை மீட்டெடுத்து திருப்பி எக்ஸஸாக பணம் வச்சு திருப்பி வைக்கிற மாதிரி இருக்குது. அதாவது ஆல்ரெடி இருக்கிற அந்த பேங்க்கில் வச்சதை எடுத்து கொஞ்சம் மணி எக்ஸ்ட்ரா பண்ணுற மாதிரி. இதில் இன்னொருத்தர் லோன் அடைப்பாங்க. எதுக்கு லோன் அடைக்கிறீங்கன்னு கேட்டால், சார் கார் லோன் அடைச்சா தான் சார் வீட்டு லோன் கொடுப்பாங்க. இப்படி பாருங்கள், கார் லோன் இருந்து அதை அடைச்சா தான் வீட்டு லோன் கிடைக்குமே. பொதுவாக வீடு சம்மந்தப்பட்டது பார்க்கும்போது, ஜாதக ரீதியாக பார்க்கும்போது எந்த வாசல், தலைவாசல் எந்த வாசல் இருக்கணும், எந்த ஏரியாவில் இருக்கணும், அப்போ இதில் வாஸ்துப்படி எப்படி வரணும், இதெல்லாம் இருக்குங்க. ஒரு சிலருக்கு தசைகள் சொல்லுவோம். இந்த தசையில் தான் ராசிப்படி எடுக்காதீங்க, அது பொதுவானது. வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி பாருங்கள். மேஷம், சிம்மம், தனுசு உங்களுக்கு கிழக்கு அப்படின்றவாங்க. அந்த தசை நல்லாயிருக்கும். ஒருத்தர் கேட்டார், ஒரு கும்பராசி அவர், சார் தெற்க பார்த்து வச்சா நல்லாயிருக்குமா அப்படின்னார். எங்கள் ராசிக்கு தானே சார். அப்படி அமைப்பு இல்லை. இதே விருச்சிக ராசி கேட்டால் சார் வடக்கு பார்த்து வைங்கன்றாங்க. அப்படி அது பொதுவானது. உங்கள் 4ஆம் அதிபதி என்ன சொல்லுது? செவ்வாய் என்ற கிரகம் யார்? அதற்கு இணைந்தின்ற கிரகம், முன்ன பின்ன கிரகங்கள் என்ன கிரகங்கள்? பாவ கிரகங்கள் இருக்கின்ற கிரகத்தை பாவாதிபதியாக இல்லை செவ்வாயோ ஏதோ ஒன்று வச்சு தான் எடுக்கணும். சூட்சமங்களாம் பார்க்க வேண்டியது இருக்குங்க. சரி, ரைட், இன்னும் பேசுவோம். இப்போ வீடு சம்மந்தப்பட்டு நிறைய பார்க்கணும். சரி, யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடேன்னு ஒரு ஃபண்டமெண்டல் புக்கு. இது பார்த்திங்கன்னா நட்சத்திரங்கள், கிரகங்கள், தசாபுத்திகள், பிரசனங்கள், வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் உருவாக இந்த புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்கும், பார்த்துக்கங்க. சரி, பிஸ்னஸ் விஷயத்துக்கு வரும். சார், உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி சூரியன் உங்கள் ராசியில் இருக்கார். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகரிக்கும். பிஸ்னஸுக்கு தேவையான ஃபண்டிங் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மல்டி லெவல் திங்கிங், ஒன்று புதுசாக பிரான்ச் போடலாமா, கூட்டு போடலாமாங்கிற மாதிரி வரும். ஒரு நிறுவனத்தை இன்னொரு நிறுவனம் விருத்தி பண்ணுறது, டெக்கரேட் பண்ணுறது, லைட்டிங். பொதுவாகவே இந்த விருச்சிக ராசிக்கார தொழில் பண்ணணுன்னா இருட்டுற தொழில் இவங்க பண்ண முடியாதுங்க. பளிச்சுன்னு வெளிச்சம் இருக்கணும். நான் நிறைய பேர்த்து சொல்லுவேன், சார் பளிச்சுன்னு இருக்கும் சார், கரண்ட்டு சார்ஜ் என்ன ஆகுதுமாங்க, சோலார் கூட போட்டுக்கங்க. வெளிச்சம் இருந்தால் இந்த ராசி வச்சிடும். உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி சூரியனுங்க. சோலார், நான் அந்த ராசிக்கு கொடுக்குற பரிகாரமே சோலார் லைட் ஒன்று போட்டுக்காங்க. இப்போ சூரியன் வெளிச்சம் இருக்கும்பொழுது லைட்டு எரிஞ்சிட்டு போகுது, லைட்டு ஃபேனு இல்லை. சோலாருக்கு ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணி இந்த கரண்ட் சார்ஜஸை குறைச்சிக்கங்க. சார், வாடகையில் எப்படி கடை போடுறது? நீங்கள் எடுக்கிற ஆப்ஷன் மாதிரி போட்டுக்கங்க, வேறு வழியே இல்லை. வெளிச்சம் பளிச்சுன்னு இருந்தால், லைட்டில் இருந்தால் அந்த கடை வியாபாரம் ஆகும். அது விருச்சிக ராசி. ஏன்னா ஆல்ரெடி காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு மறைவு ஸ்தானம் இரட்டை குறிக்குது. அதற்கு தொழில் ஸ்தானம் 10ஆம் அதிபதி. அப்போ அது வழியே இல்லை, அது வெளிச்சத்தை போட்டு தான் ஆகணும். அப்போ வெளிச்சம் பாருங்கள். நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா ஆன்லைன் சம்மந்தப்பட்டது வீட்டிலே வச்சு பண்ணுறது, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. நிச்சயமாக உண்டு. இந்த ஒரு சிலர் வேறு மதம், நாங்கள் எப்படி பரிகாரம் பண்ணுறது, வாழ்வியல் பரிகாரம் சொல்கிறோம், லைட்டு போடுறேன்னு சொல்கிறது வாழ்வியல் பரிகாரம் தான். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரங்க இப்போ ஜெயிக்க ஒரு ஆர்ஃபனேஜ், இதுக்கு ஒரு இனிப்பு தானம் பண்ணிக்கங்க. தேவையற்ற விரைய செலவு ஸ்டாப் ஆயிரும். அப்போ இந்த ராசிக்கு சூட்சம விஷயங்கள் கூட சொல்லியிருக்கேன். நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க, நிறையா இருக்குது. ரைட். அப்போ யாருக்காவது ஜாதகம் பிரச்சனைனா கான்டாக்ட் பண்ணுங்கள். கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.